என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உருகி உருகி உன்னில் கரைந்தேன் நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அனஸ்வர் கண்ணிலிருந்து மறையும் வரை அவனையே தவிப்போடு பார்த்து கொண்டிருந்த அகல்யாவுக்கு அவன் மாடி ஏறி செல்வது போல் அல்ல, அவளை விட்டு வெகு தூரம் செல்வது போல் தோன்றியது. அவள் தோளில் கை வைத்த அனஸ்வரின் அம்மா, வாய்க்கு வந்ததை பேசிட்டு இப்படி வாயடைச்சு நிக்கிறத விட 1க்கு 3 தடவை யோசிச்சு பேசுமா. ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறாங்கன்னா அந்த நபர் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட அவனுக்கு இல்ல. சாரி அத்தை, எனக்கு கல்பனா அத்தை பத்தி எதுவும் தெரியாது. அகல்யா கூறும்போது கல்பனா அம்மா அவளை வியப்போடு பார்த்தார். சரிம்மா, ஏதோ தெரியாம நடந்த தவறு, ஆனாலும் அது தவறுதான். கல்பனா கிட்ட மன்னிப்பு கேளு. சரி அத்தை என்றவள் மன்னிச்சிடுங்க என்றாள். கல்பனா பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் மனதில் ஒரு பெரிய காயத்தை அகல்யா ஏற்படுத்தி விட்டால், அதனால் தான் அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை என்று அனஸ்வரின் அப்பா அம்மா நினைத்தனர். இருவரும் அமைதியாக அவர்கள் அறைக்கு செல்ல, மாடிக்கு செல்ல தயங்கி அகல்யா அப்படியே நிற்க, நீ அனஸ்வர் மனைவி அக்ஷரா தானா என்று கேட்டார் கல்பனா. அதிர்ந்து அவரை பார்த்த அகல்யா சுதாரித்துக் கொண்டு, ஏன் இப்படி ஒரு சந்தேகம் என்று கேட்டாள். அக்ஷரா கிட்ட இருந்த அன்பு, பண்பு, பணிவு, மரியாதை, சுயநலமின்மை, இது எதுவுமே உன்கிட்ட இப்ப துளியும் இல்லையே. ஓ அதுவா? அது முன்னாடி, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அன்பா, பண்பா, பணிவா எல்லாம் நடக்க வேண்டிய அவசியம். அது அனஸ்வர் அம்மாவுக்கு நான் கொடுக்கிற மரியாதை. சிரித்தவர், நீ கல்யாணமாகி வீட்டுக்கு வந்த மறுநாளே அனஸ்வர பெத்தது மட்டும்தான் நான். அனஸ்வருடைய உண்மையான அம்மா நான் இல்லைன்னு உன்கிட்ட சொல்லிட்டேனே. அனஸ்வர் அப்பா அம்மா யாருன்னு நீ கேட்ட, அதையெல்லாம் அனஸ்வர் உன்கிட்ட சொல்லுவான். அது வரைக்கும் நீ பொறுமையா இருந்துதான் ஆகணும்னு உன்கிட்ட நான் சொன்னேனே. அப்ப நீ கூட உங்களுக்கும் அனஸ்வருக்கும் இடையில இருக்கிறது அம்மா மகன் உறவுதான். நீங்க அவருடைய அம்மாவே தான். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு சொன்னியே. அது மட்டும் இல்ல, இப்போ உங்க மேல இருக்கிற பாசம் இன்னும் அதிகமாகிதான் இருக்குன்னு சொன்னியே. இப்போ உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீ சொல்லும் போது, நீ அனஸ்வருடைய மனைவி அக்ஷரா தானான்னு எனக்கே சந்தேகமாயிருக்கு. உண்மையிலேயே நீ யாரு? கல்பனா கேட்க ஆடி போன அகல்யா, ஐயோ, இதை எதையும் அந்த அக்ஷரா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவ மட்டும் என் கையில சிக்கனா சட்னி தான். சரி, முதல்ல இவ்வளவு சரி கட்டுவோம் தனக்குள் கூறிக்கொண்டவள், நான் அதையெல்லாம் மறந்துட்டேன். எனக்கு ஞாபக மறதி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தலையில அடிபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்கு என்று கூறி சமாளித்தாள். கல்பனாவும் அதை நம்பிவிட்டாள். அகல்யாவுக்கு ஒரு இரட்டை சகோதரி இருப்பாள் என்று அவர் அறிய வாய்ப்பேது. இதே நேரம் இங்கு அறையில் அனஸ்வரின் மனநிலை மிகவும் மோசமாக இருந்தது. கோபம் 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 மட்டும் அவன் மனம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அவனால் அகல்யாவின் இந்த அத்துமீறிய செயலை ஜீரணிக்க முடியவில்லை. அவளை மன்னிக்க அவனுக்கு மனமும் இல்லை. இரவு உணவுக்கு பின் அகல்யா அறைக்கு வரும்போது அனஸ்வர் அறையில் இருக்கவில்லை. அவளுக்கு முன் அறைக்கு சென்றவன் அறையில் இல்லை என்று கண்டு அகல்யா மனம் பதறியது. இவனுடைய கையில காலில் விழுந்து இவனுடைய மனசை எப்படியாவது மாத்திடலான்னு நினைச்சா இவனை காணோமே. எங்க போயிட்டான்? செல்லை எடுத்து அவனது எண்ணிற்கு அழைத்தாள். அழைப்பை அவன் ஏற்கவில்லை. மாடிக்கு தானே வந்தான். யோசனையோடு அறையிலிருந்து வெளியே வந்தவளுக்கு பக்கத்து அறையில் அவன் இருப்பானோ என்ற சந்தேகம். கதவை திறந்து பார்த்தாள். அது திறந்து கொண்டது. அதோ படுக்கையில் விழிமூடி கிடக்கிறான் அனஸ்வர். அவளோடு ஒரே அறையில் இருந்தவனுக்கு இப்போது அது கூட பிடிக்கவில்லையோ? தனியாக வந்து விட்டான். அவன் முன் செல்ல அவளுக்கும் பயமாக தான் இருக்கிறது. சரி, கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டியதுதான். முணுமுணுத்தவள் கதவை சாத்தி விட்டு அறைக்கு வந்து படுத்துக் கொண்டாள். இப்படியே 6 மாதம் ஓடிவிட்டது. ஆனால் அனஸ்வரின் மனம் இன்னும் மாறவில்லை. இதற்கிடையில் அக்ஷராவின் சித்திக்கு ஒரு சிறு விபத்து ஏற்பட, அதை அறிந்து அக்ஷரா பாட்டியோடு சென்னைக்கு விரைந்தாள். அனஸ்வர் அகல்யாவிடம் பேசுவதில்லை அல்லவா? அந்த கோபத்தில் அகல்யா சித்திக்கு ஏற்பட்ட விபத்தை பற்றி அவனிடம் சொல்லவில்லை. அவள் தனியாக அவரை பார்க்க மருத்துவமனைக்கு வந்தாள். அனஸ்வர் தம்பி எங்கம்மா? சித்தி கேட்க, அவர் என்கிட்ட சரியா பேசுறதே இல்லம்மா, அதனால அவர்கிட்ட எதுவும் சொல்லல என்றாள். உங்களுக்குள்ள என்னம்மா பிரச்சனை? உண்மையை கூற ஏனோ அவளுக்கு தயக்கம். அக்ஷரா மீது இருக்கும் காதலில் தான் தன்னை தள்ளி வைத்திருக்கிறான் என்று அறிந்தால் பிரச்சனையாகிவிடும் என்ற பயம் அவளுக்கு. என்னம்மா சொல்றது? வேலைக்காரங்க தப்பு செஞ்சா எனக்கு பிடிக்கிறது இல்ல, தட்டி கேட்பேன். அது அவருக்கு பிடிக்கல. வேலைக்காரங்களே ஆனாலும் நாங்க அவங்கள மரியாதையோட தான் நடத்துவோம். நீ என்ன அவங்கள அதிகாரம் செய்யறதுன்னு ஏன் மேல அவருக்கு கோபம். அப்படி எந்த வேலைக்காரங்க செஞ்ச தப்ப நீ தட்டி கேட்ட? எல்லாம் அந்த கல்பனா தான். யாரு? கல்பனா அம்மாவா?
உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவர் அவங்கள சொந்த அம்மாவா மதிக்கிறாரு. அவங்கள நீ ஏன் தட்டி கேக்குற? அவங்க தப்பே செஞ்சா கூட அது அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? ஆமா, உங்க பங்குக்கு நீங்களும் குத்தி காட்டுங்க. என்னவோ நான் பெரிய கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி இல்ல எல்லாரும் ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. நான் கிளம்புறேன். அவள் எழுந்து கொள்ள, நீ அனஸ்வர் தம்பி கிட்ட எதுவும் சொல்லல? இல்ல, எதுவும் சொல்லல. சொல்லி என்ன பண்றது? என்னையே அவனுக்கு பிடிக்கல. இதுல என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா வந்து பாத்துடவா போறான்? அதுக்கு இல்லம்மா, அக்ஷரா பாட்டியோட வந்துட்டு இருக்கா. அவ இருக்கிற நேரம் அனஸ்வர் தம்பி வரக்கூடாதுல்ல, அது உங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடும்ல, அதனாலதான் கேட்டேன். அவ எதுக்கு இப்ப இங்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு வராளாம்? எனக்கு விபத்துன்னு தெரிஞ்சா அவளால எப்படி அங்க இருக்க முடியும்? இவ என் வாழ்க்கையில பிரச்சனை பண்றதுக்காகவே அங்க சிங்கப்பூர்ல இருந்து வரைஞ்சு கட்டிட்டு வராளா? சரிம்மா, அதை விடுங்க. அவன் ஒன்னும் உங்களை பாக்குறதுக்காக இங்க ஹாஸ்பிட்டல் வர போறது இல்ல. நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா உங்க அன்பு பொண்ணு அக்ஷராவா அவன் கண்ணுல சிக்காம சிங்கப்பூர் போற வரைக்கும் இருக்க சொல்லுங்க. அவளால என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்தது, அப்புறம் நான் பத்திரகாளி ஆயிடுவேன். நீ அக்ஷராவ பேசுறது தப்பில்ல அகல்யா, ஆனா அனஸ்வர நீ அவன் இவன்னு பேசுறது தப்பு. எதுக்கு எடுத்தாலும் குத்தமே சொல்லிட்டு இருங்க. கோபமாக தரையை ஓங்கி ஒரு மிதி மிதித்து விட்டு அகல்யா சென்று விட்டாள். அக்ஷரா அகல்யா 2 பேரும் இரட்டையர்கள். பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க, குரல்ல கூட வித்தியாசம் எதுவும் இல்ல. ஆனா 2 பேருடைய குணத்தையும் பாத்தியா? அகல்யா குணம் அவளுடைய அழகையே மறைக்குது. சித்தப்பா கூற ஆம் என்று தலையசைத்தார் சித்தி. இதே நேரம் விமான நிலையத்தில் இருந்து ஒரு டாக்ஸியில் பாட்டியோடு அக்ஷரா மருத்துவமனை வந்து கொண்டிருந்தாள். ஒரு மீட்டிங் முடிந்து அலுவலகம் சென்று கொண்டிருந்த அனஸ்வர் அந்த சிக்னலில் வந்து நிற்க, அவன் காரை தொடர்ந்து அதே சிக்னலில் அக்ஷராவின் டாக்ஸியும் வந்து நின்றது. மிகவும் தற்செயலாக தலையை திருப்பி பார்த்தவன் டாக்ஸியில் இருக்கும் அக்ஷராவை கண்டான். இவ எங்க போயிட்டு வரா? முணுமுணுத்தவனின் கண்களில் அவள் அருகில் அமர்ந்திருக்கும் பாட்டியும் சிக்க, ஓ, பாட்டி ஊருக்கு வந்திருக்காங்க போல. அவங்கள பாக்குறதுக்காக வந்திருப்பா. அவங்க கூட ஷாப்பிங் எங்கேயாவது போயிருப்பா. தனக்குத்தானே கூறிக்கொண்டான். சிக்னல் விழுந்து வாகனங்கள் நகர ஆரம்பித்த போதுதான் அக்ஷரா அனஸ்வரை கண்டாள். அவள் விழிகளும் முகமும் ஒரே நேரம் பிரகாசமானது. அனஸ்வரை காணும் ஒரு வாய்ப்பு தனக்கு அமையாதா என்று மனதில் இறைவனை வேண்டிக் கொண்டே வந்தவளின் கண்ணில் அவன் சிக்கினால் அவள் மனம் கொண்டாடத்தானே செய்யும். ஒரு நொடிதான் அவளது அந்த மகிழ்ச்சியை அனஸ்வரும் கண்டான். அதற்குள் இருவரின் காரும் இரு திசையில் பிரிந்து சென்று விட்டது. தலையை வெளியே நீட்டி அவளது அந்த மகிழ்ச்சியை மீண்டும் பார்க்க முயன்றவன் அவளும் எட்டி பார்ப்பதை கண்டு வியந்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்ப்பது போன்று அவள் பார்த்தது அவளது மகிழ்ச்சி அனைத்தும் அவனுக்கு வியப்புக்கு மேல் வியப்பு. அனஸ்வரும் தன்னை எட்டி பார்ப்பதை கண்டு சட்டென்று தலையை உள்ளே இழுத்துக் கொண்டாள் அக்ஷரா. அனஸ்வர் ஒரு வழியாக அலுவலகம் வந்து சேர்ந்து விட்டான். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, அக்ஷராவின் அந்த அழகான மலர்ந்த முகம் அவன் நினைவில் அப்படியே நின்றது. மாலை வேலையை முடித்துவிட்டு விரைவாக வீட்டிற்கு கிளம்பி விட்டான். இல்லை என்றால் அவன் வீடு வந்து சேரும் போது இரவாகிவிடும். இன்று ஏனோ அக்ஷராவை உடனே பார்க்க வேண்டும் என்று அவன் மனதில் ஒரு ஆவல். அவனது கார் வீட்டை நோக்கி பாயும் போது அக்ஷராவை தான் இத்தனை நாள் தனிமைப்படுத்தியது தவறு என்று அவன் மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி. வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தவன் தன் அலுவலக ஊழியர் ஒருவர் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் இருப்பது நினைவு வர காரை மருத்துவமனையை நோக்கி திருப்பினான். அக்ஷராவின் சித்தியையும் அதே மருத்துவமனையில் தான் சேர்த்திருக்கிறார்கள். மருத்துவமனையை எட்டிய அனஸ்வர் அந்த ஊழியரின் எண்ணிற்கு அழைத்து அவரது அறை எண்ணை கேட்டறிந்தான். அந்த அறையை நோக்கி நடந்து வரும்போது கையில் பிளாஸ்கோடு ஒரு அறைக்குள் ஏறி செல்லும் அக்ஷராவை கண்டு திகைத்து நின்றான். அக்ஷரா, இவ என்ன இங்க? முணுமுணுத்தவன் நேராக அந்த அறைக்கு வந்து கதவை தட்டினான். கொண்டு வந்த பிளாஸ்கை மேஜை மீது வைத்துவிட்டு அக்ஷரா வந்து கதவை திறந்தாள். வாசலில் அனஸ்வர். அவள் விழிகள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. பதற்றமும் படபடப்பும் அவள் விழிகளில் அப்பட்டம். யார் அக்ஷரா அட்மிட் ஆகியிருக்காங்க என்று கேட்டவன் உள்ளே எட்டி பார்த்தான். அவளது சித்தி காலில் கட்டோடு படுத்து கிடப்பதை கண்டவன், ஆண்டி என்ன ஆச்சு என்று கேட்டபடியே உள்ளே வந்தான். உரசி விடாமல் இருக்க அக்ஷரா சட்டென்று விலகி நின்றது அனஸ்வர் கவனத்திற்கு வராமல் இல்லை. அப்போது அதை அவன் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவனை கண்டு திகைத்து போன சித்தி பேச மறந்து அவனையே இமைக்காமல் பார்க்க வந்து சித்தியின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தவன், ஆண்டி என்னாச்சு என்று மீண்டும் கேட்டான். பாட்டி, அக்ஷரா, சித்தி மூவரும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தனர். என்ன ஆண்டி, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன ஆச்சு? இன்னைக்குதான் அட்மிட் ஆனீங்களா? அக்ஷரா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அக்ஷரா எதுவும் சொல்லலையா? அப்புறம் எப்படி நான் அட்மிட் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சது? சித்தி வியப்போடு கேட்டார். என்னுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் இங்க அட்மிட் ஆகி இருக்காரு.
அவரை பார்க்க வந்தேன். வந்த இடத்துல அக்ஷரா கண்ணுல சிக்கினா. அவனது விழிகள் இப்போது அக்ஷராவை பார்த்தன. ஏன் அக்ஷரா என்கிட்ட எதுவும் சொல்லல? அவள் பதில் ஒன்றும் சொல்லாமல் தலை குனிந்து நிற்க, நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா அது நமக்குள்ள மட்டும் இருக்கணும். இப்படி அடுத்தவங்களை பாதிக்கிற அளவு கொண்டு போக கூடாது. நீ என்கிட்ட எதுவும் சொல்லல, ஆனா ஆன்டி என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? இல்லப்பா, உன்கிட்ட எதுவும் சொல்லலன்னு அகல்யா சட்டென்று நாவை கடித்து கொண்டவர் அக்ஷரா சொன்னா என்றார். அகல்யா என்று சித்தி கூறியது அனஸ்வர் செவியை எட்டினாலும் அதையும் அவன் அப்போது பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அக்ஷரா, தம்பிக்கு காஃபி குடுமா. கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் பாட்டி கோர்த்து விட முயன்றார். பாட்டியை ஒரு முறை முறைத்தாள் அக்ஷரா. அந்த முறைப்பு அனஸ்வரை கவர்ந்தது. இவளிடம் இப்போது நிறைய மாற்றங்கள் என்று அவன் மனம் சொன்னது. காஃபி ஊத்தி குடுமா, பாட்டி மீண்டும் கூற, வேறு வழியின்றி அவனுக்கு காஃபி எடுத்து கொடுத்தாள் அக்ஷரா. அவள் கரம் அப்போது நடுங்கியது. அனஸ்வர் தன்னை அடையாளம் கண்டு கொள்ள கூடாது அல்லவா? ஆனால் அவள் நடுக்கமே அவளை காட்டிக் கொடுத்தது. அவன் தலையை உயர்த்தி அவள் முகத்தை பார்த்தான். முகத்தில் எந்த ஒப்பனையும் இல்லை, உதட்டில் கூட சாயம் இல்லை. இயற்கை அழகோடு அவன் விரும்பும் அக்ஷரா. இதையல்லவா அவன் விரும்புகிறான், இந்த அழகை அல்லவா அவன் ரசிக்கிறான். அது ஏன் இவளுக்கு புரியாமல் இருக்கிறது என்று அவளது அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றதும் எந்த மேக்கப்பும் இல்லாமல் வந்துவிட்டாள் என்றுதான் அவன் நினைத்தான். ஆனாலும் இன்று ஏதோ அவளிடம் ஒரு தனி அழகு இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. 6 மாதமாக அவள் முகத்தை சரியாக பார்க்கவில்லை அல்லவா? அதனால்தான் அவளிடம் ஏற்பட்ட மாற்றத்தை தான் அறியவில்லை என்று நினைத்தான். பாட்டி தனக்கு காஃபி தருமாறு கூறும் போது பாட்டியை அவள் முறைத்த அந்த அழகே தனி. தான் அவளிடம் இப்போது பேசுவதில்லை அல்லவா, விலகி அல்லவா இருக்கிறோம். அந்த கோபத்தில் தான் தனக்கு காஃபி கொடுக்க தயங்கி அவள் பாட்டியை முறைத்தாள் என்று அவன் நினைத்தான். ஆனால் இப்போது அவள் கரம் ஏன் நடுங்குகிறது? அதற்கும் அவனே ஒரு பதிலை கண்டுபிடித்து விட்டான். அவள் அம்மா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதை அவள் அவனிடம் மறைத்து விட்டாள் அல்லவா? அது இப்போது அவனுக்கு தெரிந்து விட்டது. அவளை அவன் திட்டுவானோ என்ற பயத்தில்தான் அவள் கரம் நடுங்குகிறது என்று நினைத்தான். அவள் குனிந்து காஃபியை அவனுக்கு கொடுக்கும் போது அவள் மார்பில் தொங்கிய தாலி அவன் முன்னால் வந்து ஆடியது. சட்டென்று நிமிர்ந்து நின்றவள் தாலியை பிடித்துக் கொண்டாள். இப்போது அனஸ்வரின் விழிகள் பாட்டியை பார்த்தது. பாட்டிமா, ஆண்டிக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சுதான் நீங்க ஊர்ல இருந்து வந்தீங்களா என்று கேட்டான். ஆமாப்பா என்று பாட்டி கூறும் போதுதான் பாட்டி அமர்ந்திருக்கும் படுக்கையில் அவர் அருகில் கிடக்கும் அந்த சட்டை அவன் கண்ணில் சிக்கியது. அதை கண்டு அவன் விழிகளில் வியப்பு. பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.